காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த தாவேகா தலைமையிலான கூட்டணியில் மதிமுக எதை முன்வைக்குது? பிரைமான விஷயம் என்ன சார்? நேற்றைக்கு பேசும்போதே இங்கே பேசுறது எதையும் பெருசில் பேசக்கூடாது, ஒரே ஒருத்தர் எல்லார் சார்பாக பேசட்டும், மாணிக் தாகூர் பேசட்டும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அது இப்போ நான் சொன்னால் அது ஒரு எடுத்த முடிவை மீறி நானாக சொல்கிற மாதிரி ஆகும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த கூட்டத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் 60 பேர் இருக்காங்க, 60 அமைப்புகள் இருக்குன்னாங்க. இன்னைக்கு யாருமே இல்லை. எப்படி பாக்குறீங்க? இதனுடைய மைய கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதிமுகவோட கருத்து தான் எல்லா தோழமை கட்சிகளும் இருக்குதா? என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி வெளியேறியதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன மனக்காயம், என்ன வருத்தம், எதனால் அவங்க விட்டு வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நீடிக்கலை. அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நீடிக்கலை. அவங்க எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களை மோசமாக நடத்துனாங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க திருவாளர் திருமலாபுரம் பெற்றெடுத்த தங்க மகன் திமு ராஜேந்திரன். நல்லா இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும், நல்லா அவர் அரசியல் சிறப்பாக இருக்கட்டும், செந்தில் செல்வனும் சிறப்பாக இருக்கட்டும். சென்றவர்களை வசைபாடுவதின் வழக்கமல்ல, எங்கிருந்தாலும் வாழ்க அவர்கள். அப்படிதான் என்னுடைய வழக்கம். நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து முதுகில் குத்துறது ஃபீல் பண்ணுறேன். முதுகில் இவங்க குத்தலை, என் நெஞ்சில் குத்திட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த நெஞ்சில் குத்தின பிறகும் உயிர் இருக்கு. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, இது மாதிரி லட்சக்கணக்கானவங்க உசுரை கொடுக்க தயாராக அந்த கட்சியில் இருக்கிறான். அவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. அவங்க தான் அந்த கட்சி, இப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சி. அதனால் விலகியவர்கள் விலகினாலும் அதனாலேயே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேர் இங்கே சேரலாம். வெளியே போனவங்க அது எங்களுக்கு பலன் கொடுக்குது. 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது. அரசியல் ரீதியாக கேட்குறோம், மதிமுக இதுலேயும் கண்டெஸ்ட் பண்ணுமா? கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஆனால் ஜெயிப்பதற்கு முழுமூச்சாக பாடுவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.